டைரக்டர் எஸ் ராஜமௌலி அடுத்து மகேஷ் பாபு வச்சு SSMB 29 படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்துக்காக மகேஷ் பாபு அவரோட தோற்றத்தை மாற்றி வருகிறார். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜெர்னில ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படம் 2 பாகமாக உருவாக இருக்கு. முதல் பாகம் 2027லயும் இரண்டாம் பாகம் 2029லயும் ரிலீஸ் ஆகும்னு தகவல் வந்திருக்கு. டைரக்டர் எஸ் ராஜமௌலி கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் வெளியிட்டு விழால இப்போ நிறைய இயக்குனர்கள் பெரிய பட்ஜெட் படங்களை எடுக்க என்னை போன்றவர்கள் தான் இன்ஸ்பிரேஷன் என்கிறார்கள். ஆனா நாங்கெல்லாம் உதவி இயக்குனராக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் என்றால் அது சங்கர் சார் தான். பெரிய பட்ஜெட் திரை அனுபவங்களை சிறப்பாக தருவதில் அவர் தான் ஓஜி 2.0. நாம நினைச்சத விறுவிறுப்பா திரையில பார்வையாளர்களை கடத்த முடியும் என்றால் பெரிய பட்ஜெட் படங்களை செய்யலாம். இதுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்தவர் சங்கர் சார் தான் ராஜமௌலி சொல்லியிருக்காரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை எடுத்த தேசிங் பெரியசாமி தனது இரண்டாவது படத்தை சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்க போறேன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா 2 வருஷம் ஆன பிறகும் இந்த படம் தொடங்கவே இல்ல. இப்ப தேசிங் பெரியசாமி அஜித்தை வச்சு ஒரு புதிய படம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. இது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது STR48 கதையா இல்ல வேற கதையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த படம் பெரிய பொருட்செலவுல பிரம்மாண்டமாக உருவாக இருக்கு. பாலாஜி இயக்கும் சூர்யா 45 படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இதோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில நடைபெற இருக்கு. மேலும் வர 20ஆம் தேதி நீதிமன்றம் போல செட்டிங் போட்டு படம் எடுக்க போறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. This case is nothing but a scandal. இனிமே the local police handle பண்ண கூடாது. This is a fit case to be handed over to the CBI. அத போலீஸ் உண்மையை ஒத்துக்கறாங்களா? ஒரு உண்மையை சொல்றாங்கன்னா அப்புறம் உண்மைகளை மறைக்கறாங்கன்னு அர்த்தம். வணங்கான் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வெறும் சாங்க்கு மட்டும் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுக்காக ஜிவி பிரகாஷ் 2 மாசம் டைம் கேட்டிருந்தாரு. ஆனா படம் வெளியிட அவ்வளவு டைம் இல்லாதனால சாம் சிஎஸ் இந்த வணங்கான் படத்துக்கு பின்னணி இசை போட்டிருக்காருன்னு தகவல் வந்திருக்கு.